நாங்கள் இந்த துறையில் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கோம். அரசு அப்பப்போ அப்டேட்டாக ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, உணவுத்துறை சார்பாக. அப்போ நாங்களும் முன்னாள் பேப்பரில் கொடுத்துட்டு தான் இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் இல்லை 2-3 டைம் இதே மாதிரி சட்டம் போட்டிருக்கிறாங்க. அப்போ அப்பயே நாங்கள் இந்த பேப்பருக்கு மாறிட்டோம். கொரோனா டைமில் கூட அந்த என்ன ஸ்ப்ரே பண்ண அந்த பேப்பர் வந்துச்சு, கண்டிப்பாக இந்த பேப்பர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கார்பன் ஒட்டிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்பயே நாங்கள் வந்து இது தனியாக ஒரு பேப்பரே வந்துச்சு. இப்போ பார்சலுக்கு ப்ரௌன் கவர் போட்டோம். முன்னாடி பேப்பர்லாம் கட்டி கொடுத்துருந்தோம். சின்ன கடைக்காரங்க கொஞ்சம் மாறுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதே பெரிய கடைக்காரங்க ஏகதேசம் எல்லாமே மாறிட்டாங்க. நாளை அவங்களும் மாறிக்குவாங்க. அதனால அவங்களுக்கு பெரிய பாதிப்பில் ஒரு சின்ன வித்தியாசத்தினால மாறாமல் இருக்காங்க. மற்றபடி எல்லா கடைகளும் மேக்ஸிமம் மாறிட்டு தான் இருக்கிறாங்க. மக்களுக்கு எது நல்லதோ அது கடைக்காரங்களுக்கும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. மீதமான உணவுப் பொருட்களை கொடுக்க முடியாது. அது நல்ல விஷயம் தாங்கண்ணா. கொடுக்கக்கூடாதுங்கிற இன்னொரு விஷயம் இருக்குண்ணா. எல்லா பொருளையும் இந்த மாதிரி கொடுக்கவே முடியாது. ஆக்சுவலாக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அதுவே அது கெட்டு போயிடும். இப்போ நம்ம பொருள் எல்லாமே ஹேண்ட் போட்டு ஒரு உற்பத்தி பண்றதுதான். மசாலாலாம் கையில தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது அது ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள அது கெட்டுரும். அதோட தன்மை அதுதான். எல்லா பொருளும் அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ அந்த மாதிரி யாரும் செய்யறதில்லை, 90% செய்யறதில்லை. கண்ணுக்கு தெரியாது அங்கே ஒன்று இங்கே நடக்கத்தான் செய்யுது. அதுக்காக ஒட்டுமொத்த கடைக்காரங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. அது குடும்பமானவரை தவிர்க்கிறது கடைக்காரங்களுக்கு நல்லது, அவங்கள நம்பி வர வாடிக்கையாளர்களுக்கு நல்லது. தடுப்பூசி இப்ப இதுக்கு முன்னால இந்த மாதிரி யாரும் சொல்லல. கண்டிப்பா இந்த ஃபாலோ பண்ணிக்குவோம். இப்ப சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா, இந்த இது வரைக்கும் யாரும் அறிவுறுத்தல. இந்த ஆப்ஷனுக்கு அப்புறம் நாங்க கண்டிப்பா அதையும் பண்ணிக்குவோம். நாங்க அவங்க சொல்ற என்ன விதிமுறைக்கும் நாங்களும் உடன்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் நம்ம மாத்திக்குவோம். அப்புறம் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நாங்க அப்படி கடைக்காரன் மாறிட்டு தான் இருக்கிறாங்க. அரசுக்கு ஒத்துழைப்பு கடைக்காரன் தருவோம். அரசு எங்களுக்கு முடிஞ்ச உதவியை செய்யும்.